ஒரு நன்மையான ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், மக்களுக்கெல்லாம் பலனளிக்க வேண்டும். மனிதன் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ்வு என்ற ஒரு மாநில பிறவியை இந்த சபையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தேன். அதிலே உங்க நாரதர் கழகம் நன்மையிலேயே முடியும். நாரதர் வரவில்லைன்னா சபை நடக்குமா? நாரதர் வர்ற இடத்துல கழகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கழகம் இல்லாம முடியவே என்பதற்காக தங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவன் வர்றான். என் சபைக்கு தாங்கள் வந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். மகிழ்ச்சி. தாங்கள் இந்த சபையிலே என் எண்ணப்படி நான் ஆரம்பிக்கின்ற பிரச்சனைக்கு நீங்களும் உதவியாக இருந்து நாட்டு மக்களுக்கு நலம் பெற ஒரு உண்மையான ஒரு பிரச்சனையை தேவேந்திர சபையில் எடுத்தான். அந்த சேவை அந்த மனிதனால் நாட்டுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு என்று ஊர் மக்கள் எல்லாம் பெருமைப்படுகின்ற வகையில் ஒரு பிரச்சனையை தாங்கள் ஆரம்பித்து தர வேண்டும். ஆகினாலே நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். கூப்பிடலாம் என்ன, நம்ம வந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்பதான் சபை நிரக்கும். நாளைய கழகம் நன்மைய முடியும் என்ற நான் உங்களோட வரவு சம்பந்தம் எல்லாம் இருக்காது. நன்மையாகத்தான் இருக்கிறது எண்ணி தாங்களும் அமர்ந்து இங்கு நாற்பதாக நடிக்கும் புதுக்கோட்டை நாராயணசாமி அவர்களை பாராட்டி மலர் மாலை உண்மையிலே நாராயணசாமி தான். நாராயணசாமி வந்திருக்கிறார். அந்த நாராயணனுடைய பெருமையால்
அவர்கள் அழைப்பு வந்து விட்டார்கள். ஆமாம். அதனாலே நான் இல்லை அப்ப நான் இங்க அழைக்கிறேன். அதனாலே சபை ஆரம்பமாக போகிறது. முதலில் தேவர்கள் நரணத்தோடு சேவகரை கூடுவோம். நரணமார்களை தேவேந்திரா, தேவேந்திரா, இப்படி யார்கள்? நாட்டில் ரம்பை, ஊர்வசி, மேனகை, கொட்டிகளா கொம்பிகளா? என்ன இப்படி எல்லாம் கேட்கிறீங்க? மகாராஜே, மகாராஜா, இதுல இவர் ஊர்வசியா ரம்பையா? ஆரம்பத்திலேயே நீங்கள் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. இல்ல தேவேந்திரா, இவர் ரம்பையா ஊர்வசியா மேனகையா கொட்டிகளா? ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாரையும் தாண்டியவர். அப்படியா? அப்படிப்பட்ட ஆட்டத்தை பாருங்கள். நடனம் ஆரம்பமாகட்டும். நடனமார்களே, ஆரம்பிக்க ஆரம்பிங்க. பொழியுதுப்பா, பொழியுதுப்பா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து அகலும் வெண்புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து அகலும் வெண்புறாவே. மாயமெல்லாம் நான் அறிவேனே, ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து அகலும் வெண்புறாவே. இசையினில் பயங்கியே நாரதர் பேர வேர்த்து ஊத்துருப்பான். சன்மானங்களை எடுத்து வாருங்கள். ஆஹா.
ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை அனைத்து பேரும் ஆடிய ஆட்டங்கள் அற்புதம் அற்புதம் அற்புதம். கண்ணுக்கு சபை கலைநயத்தோடு சபை ஆரம்பமாகிறது. மகாராஜரே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்ச்சி பகவானே, அழைக்கிறேன். அவசரப்படாதீர்கள், அமருங்கள். நாரத மகாமணிவரை தேவேந்திரா, அழைச்சீங்களா? இன்றைக்கு சபை கூட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உண்மைதான். சபையில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய விவாதம் என்னவென்றால், பூலோகத்திலே ஒரு உத்தம மனிதனை பார்த்து பெருமைப்பட்டு அவனுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கிறேன். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு மாணவன் என்னுடைய பரிசு தேவேந்திரன் பரிசு கொடுக்கிறான் என்றால் அந்த பரிசை பெறுவதற்கு ஒருவருக்கு தகுதி வேண்டும், தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவன் பூலோகத்திலிருந்து எனக்கு தேவை. அப்படிப்பட்ட மாநில பிறவி ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தாங்களே ஆரம்பித்து. தேவேந்திரா, தாங்களுக்கு தெரிய வராதா? இல்லை, ஏனென்றால் ஒவ்வொரு விவரத்தையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு ஏன்னா பார்வதி பரமேஸ்வரன் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை ஒரு பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைத்தவர் தாங்கள். உண்மைதான். ஆமா, அதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையிலே நீங்கள் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஆலோசனை வழங்குவீர்கள் என்று நினைத்தேன். இருந்தாலும் என்னுடைய ஆசை என்னவென்றால், பூலோகத்திலே இருக்கின்ற மாநிலர்களை தேவேந்திரா, பொய் சொல்லாதவன், பொய் சொல்லாதவன், தன் தாளத்தை தவிர மற்றவரை எல்லாம் தாயாக தங்கையாக மதிக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படியா? பூலோகத்திலே பொய் சொல்லாதவன் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது. தன் தாளத்தை விட மற்ற பெண்களை எல்லாம் தாயாக தங்கையாக மதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருந்தால் அவனுக்குத்தான் என்னுடைய தேவேந்திரன் இந்த வருஷம் பரிசு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அப்படி ஒருவன் இருப்பானா? அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். தன் தாத்தை விட அப்படி இருக்கிறானா என்பதை முனிவர்களை எல்லாம் அழைத்து விசாரித்து எனக்கு ஒரு முடிவை சொல்லி இருங்கள். வசிஷ்டரை கூப்பிடலாம். வசிஷ்டரே, வாருங்கள். நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். தேவேந்திர மகாராஜனே, தேவனுடைய ஆசையை சொல்லுங்கள். தேவேந்திர மகாராஜனே, நீங்கள் தெரிவித்தபடி தந்தாரத்தை விட பிரகாரம் தாயின் தமக்கையாக பாவிக்கக்கூடியவன் அரிக்கந்தன் ஒருவன் என்னுடைய சிஷியன் பூலோகத்தில் இருக்கின்றான். இந்த ஆண்டு பரிசை அன்றவனுக்கே வழங்கும்படி உங்கள் பணிவன்போடு கேட்கிறேன். தேவேந்திர மகாராஜனே, எந்த இடமும் இல்லாமல் சூரிய குலத்துக்கே குலகுருவாக்கிய தாங்கள் சொன்னார். நான் தெரிவிக்கிறேன், அது உண்மையாகத்தான் இருக்கும். பொய் சொல்லாதவன் தன் தாரனை தாரம் மக்களை எல்லாம் தாயாக தங்கையாக மதிக்கக்கூடிய சிஷியர் பாவிக்கக்கூடிய என்னுடைய சிஷியன் அரிச்சந்திரன் ஒருவன் இருக்கின்றான் பூலோகத்தில். அன்றவனுக்கே இந்த ஆண்டு பரிசை வழங்கும்படி உங்களை பணிவோம்போடு கேட்கொள்கிறேன். தேவேந்திர மகாராஜனே, அப்படியானால் தெய்வ உலகத்து பரிசு இது அன்னவனுக்கே பொருந்தும். அப்படியானால் சபையில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களை கலந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு உங்கள் சிஷியனுக்கு பரிசு கொடுக்க நான் ஆணையிடுகிறேன். சாஸ்திரை கேட்டு விடுவோம். சாஸ்திர மகிழ்ச்சியே தேவேந்திர மன்னா, இந்த மனிதன் சொல்வது அத்தனையும் போய் அந்த அரிக்கனை பற்றி எனக்கு தெரியுமாப்பா. அவன் ஒரு நாளைக்கு எண்ணி 1 கோடி எண்ணாமல் 1 கோடி போய் உரைப்பான். அவன் தான் அரிச்சந்திரன். கண்ட பெண்களை நேசிப்பானப்போ அவன் தான் அரிச்சந்திரன். அரிச்சந்திரன் கல்லன் கமலவன் கூட்டிக்கலாப்போ அவன் கூட்டிக்கலாப்போ. அரிச்சந்திரனை பற்றி என்னிடத்தில் பேசுகிறாயா? அரிச்சந்திரன் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு தெரியுமாப்பா. இந்த பரிசை அண்ணவன் கொடுக்க எந்த வகையிலும் தெரிஞ்சிடலாம்ப்பா. அரிச்சந்திரனுக்கு கொடுக்க முடியாது இந்த பரிசை. தேவேந்திர தவறான ஒருவனுக்கு பரிசு கொடுக்கிறான் என்றால் அது நாட்டுக்கே அழிவு. அதனாலே தேவேந்திரா, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் தான் தீர்க்கிறோம். நான் சொல்லுகிறேன். விஸ்வாமித்திரரா, தாங்கள் சரியா சொன்னீர்கள். உண்மை அதுதான். உண்மையிலேயே அவனுக்கு கொடுக்க கூடாது. ஹரிச்சந்திரன் அப்படிப்பட்டவன். உண்மைதான். கூத்திக்கண்ணன். அது மட்டும் இல்லாமல் நரநமாவணியே, இருங்க இருங்க இருங்க, நீங்க சொல்லுங்க. எந்த வகையிலும் ஹரிச்சந்திரன் தகுதி இல்லாதவன். உண்மைதான். இந்த பரிசை அன்னவரம் கொடுக்குவதற்கு எந்த வகையிலும் சரியில்லாதவன். கொடுக்க
கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது. ரொம்ப 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 கோபப்படாதீங்க. நாங்களே நாங்கள் சொல்வது போல் நாரதமுனியே, சொல்லுங்கள். என்னுடைய சிசியன் ஹரிச்சந்திரன் போய் சொல்ல வாசகனா உண்மைதான். உண்மைதானே? ஹரிச்சந்திரன் எடுத்து சொல்லுங்கள். அந்த விசோமத்திரம் மற்ற விசோமத்திரம் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். என்ன கோபப்படாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஹரிச்சந்திரன் தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நாங்கள் ஒத்துக்கலாமா? அரிச்சந்திரன் பரிசு கொடுக்காம சொன்னானா? எந்த வகையில் முடியாது. வடிஸ்தரே, தாங்களுக்கு வயசாகிவிட்டது. விசாரணம். அவன் மன்மொழியால் பேசுகிறான். என்ன தெரியுமா அவன் சொல்றார்? அந்த விசோமத்திரம் மன்மொழியால் பேசுகிறான். எடுத்து சொல். என்னுடைய சிசியன் எப்படி என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். விஸ்வாமித்திரன் மரமண்டை, அவனுக்கு நல்லவன் கெட்டவன்னு தெரியாது. அவன் சொல்றதை கேட்காதீங்கன்னு வடிஸ்தர் என்கிட்ட சொல்லி அனுப்புறார். அப்படியா சொன்ன வரிசன் அவன் வடிஸ்தரே, அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? கிழட்டு பையன் வடிஸ்தர், அவன் இன்றைக்கோ நாளைக்கோ சாக போறான். அவன் தப்பா பேசுறான், அவனை விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். நான் என்ன செய்வது? இல்ல நாரதமுனியே, என்னுடைய சிசியன் ஹரிச்சந்திரன் போய் சொல்ல வாசகனா இல்ல போய் சொல்லுவானா என்று அவன் மன்மொழியால் பேசுகிறான். சோமத்திர மகாமணிவன் மன்மொழியால் பேசுகிறான். அன்பியா பேசிருக்கலாம். ஹரிச்சந்திரன் ஒரு பையன் அகந்தை, அகந்தை. எங்கே ஒரு கோடி இல்லாமல் ஒரு கோடி போய் வரை போறப்போ ஹரிச்சந்திரன் அப்படி என்று அந்த நாரதமுனியே, அவன் அகந்தையால் பேசுகிறான். அண்ணனை என்று போய் தெரிவிங்கள். புலவர்களே, புலவர்களுக்குள் சத்திரம் விஸ்வாமித்திரரே, தாங்கள் அமர்ந்து. உன்னுடைய அகந்தை எழுந்துவிடும். தேவந்திரா, தேவந்திரா, அமைதியா இரு. தேவந்திரா, நாவலுக்கு என்ன யாரு எனக்கு தெரியல, கண்ணு தெரியல. நான் உங்களுக்கு உன்னை கூப்பிடவே இல்லை, நீ அவன் தம்பி வந்து இப்ப ரெண்டு பேரும் வயசான ரெண்டு பேரும் முதல்ல விட்டுட்டீங்க. வடிஸ்தருக்கு எப்படி வைக்கிறது? பேசாம இரு, பிரச்சனை யாரு? புலவர்களே, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்லுகிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள் ஹரிச்சந்திரன் பொய் சொல்லாதவன் நீங்கள் சொல்கிறீர்கள். உண்மை உண்மை உண்மை. என்னுடைய சிசியன் நாதருக்கு வேட்டிலாம் அவத்திட்டு போதும். எப்பா சாமி விடுங்கப்பா பருவங்கள். வரிஸ்தரே, தேவச்சபையிலே உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் எனக்கு தான் அவமானம். ஆகினால இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். கொள்ள வேண்டாம், சமம் என்று கொள்ளுங்கள். இன்று அவரால் நானும் பார்க்க முனிவர் பெருமக்களே, சாந்தமாக ஒட்டாடுங்கள், சாந்தமாக ஒட்டாடுங்கள். என்ன ஆதரவை அவையா இங்க கூப்பிட்டது எனக்கு எனக்காக அவருக்கு மகனாக பேசுகிறாயே என்ன வகையில்? அள்ளி வராதுன்னா வந்து வந்தோம். நான் தெரிவிப்பதை கூறுங்கள். உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. என் ஊர்ல வந்து உங்களுக்கு உடம்பு ஒண்ணு ஆயிடுச்சு. வயசான ரெண்டு கிழங்கத்தை ரெண்டு பேரையும் வம்பளை சொல்ல பாத்துங்க. இதை ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுங்க.
விஸ்வாமித்திரரே, விஸ்வாமித்திரர் சபதம் எடுத்துக் கொண்டார் என்று இருக்கட்டும். வசிஷ்டரே, நீங்க சொல்கிறீர்கள் உங்க சிஷியன் நல்லவன் என்று சொல்கிறீர்கள், பொய் சொல்லாதவன் என்று நீங்க சொல்கிறீர்கள். விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரன் அயோக்கியன், அவன் ஒரு பொய்யனுகிறான். இதை போட்டியிட்டால் சண்டை இல்லாமல் சபதமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சபதமே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன தெய்வத்திய மகாராஜே, என்னுடைய சிசியனிடத்தில் இந்த அகந்தை உள்ளவன் விஸ்வாமித்திர மகாமுனிவன் பொய் வாங்கி வந்து விட்டால் என் தவபலத்தை இழந்து பூநூலை கட்டி நான் தென் திசையாக சென்று விடுகிறேன். இதே சபதம். அன்னவனை என்னுடைய சிசையினிடத்தில் போய் வாங்கி வந்து விட்டால் என் பட்டான என்னுடைய தவபலத்தை இழந்து விடுகிறேன். தேவேந்திர மகாராஜே, சபதம் ஏற்றுக் சொல்லு, சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள், சொல்லுங்கள். அகந்தையால் பேசுகிறான், அகந்தையால் பேசுகிறான். முனிவர் பெருமக்களே, சாந்தமாக உரையாடுங்கள். உங்களுக்கென்று ஒரு சபதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவேந்திர உலகத்தில் வந்து எப்படிப்பட்ட கழகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவரவர்கள் தாங்களுக்கு ஏற்ற ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அமைதியா உட்கார்ந்து விட்டார். தாங்கள் சபதத்தை ஏற்றுக்கொள்ளணும். தாங்கள் சிரிக்கப்படாது. அவன் அமைதியா உட்கார்ந்தா நான் உட்கார்ந்துருவேன். நீங்க உட்காரணும், நின்றுட்டே இருங்க. தாங்கள் விசாரிக்கிறே. மகரிஷி, தாங்களுக்கு என்று ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப ஆக்ரோஷமா பண்ணீங்கன்னு வச்சுருங்க. தேவேந்திர மன்னா, இங்கே வாருங்கள். ஆனால் என்ன தெரிவித்தார்? நீங்கள் அவருடைய சிஷியனை அடித்தால் ஒரு பொய் வாங்கிவிட்டால் தன்னுடைய கவத்தையே இழக்கிறேன் என்கிறார். தேவேந்திர மன்னா, அரித்த நேரத்தில் ஒரு பொய் என்ன அடிக்க 1000 பொய்யை வாங்கி காட்டுவார் விஸ்வாமித்திரர். அப்படியா? அப்படி வாங்க முடியும். அப்படி வாங்கவில்லை என்றால் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி ஊற்றி கழுவே வருகிறேன். இது உங்களை இந்த தேவதன் சபையில் நீங்கள் உண்மையாக உறுதியாக நிச்சயமாக இருக்கிறேன். இதுதான் உங்களுடைய விஸ்வாமித்திரன் சபதம். அது மட்டுமல்லாமல் இந்த பூநூலை வடக்கையாக்கி கொள்வேன். ஓஹோ, அது மட்டுமல்லாமல் அந்த தெய்வலோகத்திலே விட்டு அங்கே நான் பூலோகத்திலே நான் மன்னனாக இருந்த போது என்ன செய்தேன் தெரியுமா? நான் அங்கே அரசனாக இருந்து முடிவனாக வருவதற்கு கானகத்திலே தவம் இருந்து அன்னவரிடத்திலே ஆக்கல் அழித்தல் வரம் பெற்றேன் அல்லவா? இதில் பாதி பலனை அன்னவருக்கு அழித்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் நான் பொய் வாங்க முடியவில்லை என்றால் சுரபாரி என்னும் மதுகுணத்தை என் தலையிலே சுமந்து இந்த தெய்வலோகத்தை விட்டு நான் பூலோகம் சென்று விடுவேன். சென்றிசை நோக்கி சென்று விடுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அகந்தையால் பேசுகிறான் விஸ்வாமித்திர மகாமுனிவன். அண்ணாவன் மொட்டை அடிப்பது உண்மை. என்னுடைய சிஷியனிடத்தில் ஒரு காலமும் போய் வாங்கவே முடியாது. பார்க்கலாம் சபதம் அளிக்கலாம். உங்களுடைய சவாலில் நீங்கள் கேட்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். தேவச்சபை நிறைவேறுகிறது. தேவச்சபை நிறைவேற்றது. நீ மொட்டை அடிப்பது விஸ்வாமித்திர மகாமுனிவன். நீ அகந்தையால் பேசுகிறாய். நீ மொட்டை அடிப்பது உண்மை. என்னுடைய தோமத்தினால் என்னுடைய சிஷியன் வாசகன் இருக்கின்றான். அண்ணவனை அசைக்க கூட விஸ்வாமித்திர மகாமுனியே, உன்னால் முடியாது. தேவேந்திரா, நான் ஹரிச்சந்திரத்திலே பொய் வாங்குவது உறுதி. அப்படியானால் இந்த வரிசனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. முடியாது. அவனை கால் விலங்கு கை விலங்கு பூட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். அப்படியா? இதை நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஹரிச்சந்திரத்திலே பொய் வாங்குவது உண்மை. அந்த வயசுக்கு இந்த தண்டனை கொடுக்கிறீர்கள். தேவேந்திர மன்னா, எனக்கு முன்பாக ஹரிச்சந்திரத்திலே சென்று ஹரிச்சந்திரா, விஸ்வாமித்திரா மகரிஷி ஒரு இடத்துல பொய் வாங்க வருகிறார். நீ பொய்யை சொல்லிவிடாதே என்று சொல்லிவிடுவார் எனக்கு முன்பாக. அதனால அவரை பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். அனைத்துக்கும் நான் ஒத்துழைக்கிறேன். நீங்கள் சொல்வது உண்மைதான். சபதம் எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்வதற்கு முன்னதாக சென்று ஹரிச்சந்திரன் அவர் சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியாது என்பதாலே வசிஷ்டரை பாதாள சிறை அடைத்துக் கொள்கிறீர்கள். தேவேந்திர சபையிலே இந்த தேவலோகத்திலே அவரை பாதாளத்திலே அடைத்து செல்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். விஸ்வாமித்திர மகாமுனியே, நான் சென்று முன் சென்று ஹரிச்சந்திரன் என்னுடைய சிஷியனிடத்தில் போய் சொல்லு என்றாலும் என்னையும் எதிர்த்து சொல்லாமதான் இருப்பானே தவிர பொய் என்பது அவை நாவினால் பிறக்கவே பிறக்காது.
வதிஷ்டர் செத்து விடுவார். எனக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க. இனிமே தேவதரமான அழைப்பு கொடுத்தால் மட்டும் என் ஊருக்கு வாங்க. ஏன்? என் ஊருக்கு அழைப்பு கொடுத்தா வாங்க. தேவேந்திரா, தப்பா நினைக்க வேண்டாம். நான்கான நன்மையே முடிந்து விட்டது. நாங்கள் ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? சந்தோஷப்படுங்கள். பார்க்கலாம், நன்மையை இப்படித்தான் வந்து. அப்படி ஆகட்டும். செக்கனே. அந்த வேலை முடிந்து விட்டது. சென்று வருகிறேன். நாராயணா. பார்க்கலாம், பார்க்கலாம். தேவேந்திர மன்னா, சமுத்திரரே, நான் பொய் வாங்குவது உறுதி. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வழி செய்தாகணும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஏனென்றால் இன்று ஒரு காரியம் செய்ய முடிக்க வேண்டும்னால் ஒரு தனி நபரால் பண்ண முடியாது. புரிகிறதா? ஆமாம். பலர் கூடினால் எப்படிப்பட்ட காரியத்தை வேணாலும் செய்து முடித்து விடலாம். அதே போல நான் எந்த நேரத்தில் எந்த தேவரை கேட்கின்றனோ நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் பொய் வாங்க வேண்டும். சமுத்திர மகிழ்ச்சியே, சபதை என் சபையை அழைத்திருக்கிறீர்கள். ஆமா. உங்களுக்கு எப்பப்ப யாரோ ஒரு வேலை என்று சொல்கிறீர்களோ அத்தனை பேரையும் அழைப்பு வைக்கிறேன், உதவி பெறுவேன், அனைத்து உதவியும் உங்களுக்கு செய்வேன். வாருங்கள். வெற்றி நமக்கு.